அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில் ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ மட்டனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மட்டனில் கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த பொடியெல்லாம் நல்லா மட்டனில் எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. மட்டன்லலாம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்காவுக்கு தேவையான ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதனால் 2 காஞ்ச மிளகாய் மட்டும் போதும் காரத்துக்கு. சேர்த்து எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கிறலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடைசியாக. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. குக்கரில் 7 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் வதங்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் சேர்த்து எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க.
பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் இதில் சேர்க்க போகிறோம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். பாதி அளவு சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மசாலா வந்து இந்த மட்டனில் நல்லா இறங்கணும். இப்போது மட்டன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். இடையில மூடி எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா மட்டன் வந்து அடி பிடிச்சிரும். இந்த மசாலாவும் இந்த மட்டனும் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இடையில இந்த மாதிரி எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சிடாதீங்க. தண்ணி நல்லா பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. மட்டன் வந்து மசாலாவோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான், மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மூடி போடாமல். எண்ணெய் வந்து மேலே நல்லா தெளிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.